ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் கூட இணையறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இது வந்து டூ யூ நோ சீரீஸுங்க. டூ யூ நோ சீரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் தான். குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சமச்சீர் புக்ஸு ஓல்டு நியூ எல்லாமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் அல்லது டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குங்க. ஸோ அந்த இதெல்லாமே நம்ம வந்து லாஸ்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வச்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கு வந்து டைம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு புக்காக வந்து நீங்கள் தேடி அதை பார்க்குறதுக்கு பதிலாக நான் எல்லாத்தையுமே கிராப் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி இது வரைக்கும் கொஷின் கேட்டிருந்தது அந்த பாக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸஸ் ப்ளஸ் இனிமேல் எக்ஸ்பெக்டட் இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும் இந்த வருஷம் அப்படிங்கக்கூடிய அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கம்பைல் பண்ணி ஒரே வீடியோ வந்து மேக் பண்ணுறோங்க. ஸோ அதுதாங்க டூ யூ நோ சீரீஸ். டூ யூ நோ அண்ட் பாக்ஸஸ் சீரீஸ் நம்ம வந்து இது சொல்லுவோம். ஸோ இந்த இதில் 10th வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து வந்திருக்குங்க. இன்றைக்கி எக்கனாமிக்ஸ், நேற்று வந்து ஹிஸ்ட்ரி வீடியோ வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து எக்கனாமிக்ஸ் வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க, இது வந்து புதுசாக நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து இப்போ தான் படிக்க உட்காருறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் லெசன் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குங்க 10th ஸ்டாண்டர்டில். வாங்க பாக்ஸஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்க, தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து 1867 68 1867 to 68 முதல் தடவை ஃபார் த ஃபஸ்ட் டைம் இவர் தான் வந்து இந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க அவரோட புக்கில் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து அவரோட புக்குங்க. அதில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து ஓகே, இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது வந்து சைமன் கஸ்னெட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபார் யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட் இன் 1934 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1934 யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட்டுக்காக சைமன் கஸ்னெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் ஜிடிபியை வந்து டெவலப் பண்ணுறாருங்க. அடுத்து ஸோ இந்த ஜிடிபி எஸ்டிமேஷனை பற்றி ஒரு டூயினோ வந்து கொடுத்துருப்பாங்க. த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ. ஸோ இவங்க தான் வந்து ஜிடிபி எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய ஒரு சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்து ரெக்கார்ட்லாம் வந்து வச்சிருப்பாங்க. இட்ஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் அன் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பைலேஷன் ஆஃப் வேரியஸ் இண்டெக்ஸஸ் லைக் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஜிடிபி வந்து பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதோட ப்ராசஸ்லாம் என்ன இன்வால்வ் பண்ணும் அப்படின்னா ஆனுவல் சர்வேஸ் வந்து எடுப்பாங்க இண்டஸ்ட்ரீஸ்லையும். அதை எடுத்து அது கூட கம்பைல் பண்ணுறது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா வேரியஸ் இண்டெக்ஸஸை நிறைய கம்பைல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐஐபியும் சிபிஐ. சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஐஐபினா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி தான் வந்து ஜிடிபி டேட்டா வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. யார்? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இது வந்து கொஸ்டின் ஏரியாங்க. அடுத்து ஸோ செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டார். ஸோ அதாவது பிரைமரி, செகண்டரி, ட்ரெஷரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் பாக்ஸஸ் வந்து சில இது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்போம். ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருந்தவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. கஷ்டமாக கேட்கணும், இல்லை கொஞ்சம் வந்து படித்ததில் ஈஸியாக இல்லாமல் இருக்கணும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் இருந்து தாங்க கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஒன்ஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை ரிவிஷன் பண்ணாமல் அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 1950 to 51 மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ 51.81, 14.16 வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார், பர்சன்டேஜ் 33.25% வந்து சர்வீஸ் செக்டார். ஸோ இப்படி இருந்தது. லாஸ்ட்டாக 2017 to 18 வந்து பாருங்கள். ஸோ 17% ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர் பாருங்கள் கிராஜுவல் டிக்ரீஸு 51லேருந்து 17 ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியை பாருங்கள் 14லேருந்து இப்போ 29 ஆயிருக்கு. அதே சர்வீஸ் செக்டார் பாருங்கள் 33லேருந்து 53 ஆயிருக்குங்க. 53 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 53 வந்து ஆயிருக்கு. ஸோ இதில் எது இந்த ட்ரெண்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது வந்து எப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. 51, 42, 41, 35, 29, 23, 18, 17, 17, 18, 17, 17, 17. ஸோ கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு இது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த 17 ரீச் ஆனதுக்கப்புறம் ஓகே அப்படியே வந்து அந்த மிட் ரேஞ்சிலேயே போயிட்டு இருந்திருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி டிக்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வருங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் வந்து பார்த்துக்கோங்க டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது. சர்வீஸ் செக்டாருக்கும் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து கொஸ்டின்ஸ். இடையில நீங்கள் எல்லாத்தோட டேட்டாவும்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் பார்த்துட்டு இது எப்படி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதுங்க. அடுத்து இந்த பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பை சார்ட் மூலமாக. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த செக்டார் அப்படிங்கிறது கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பர்சன்டேஜும் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 18 to 19 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் காலத்தில் 17 to 18 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 18 to 19 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, அடுத்து
ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் GVA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா த மெஷர் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அன் ஏரியா இண்டஸ்ட்ரி அல்லது செக்டார் ஆஃப் அன் எக்கனாமி. அதாவது ஒரு ஏரியாக்குள்ளே அல்லது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அல்லது ஒரு செக்டார் ஆஃப் எக்கனாமிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூவோட மெஷர் தான் வந்து கிராஸ் வேல்யூ ஆடட். வேல்யூவோட ஆடட் பெயர்லேயே இருக்குது, வேல்யூவோட மெஷர். ஸோ அவ்வளோதான். அப்போ GVA அதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா GDP ப்ளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் டாக்ஸஸ். அதாவது GDP வந்து இருக்கும் ப்ளஸ் சப்சிடிஸ் வந்து கூட்டுறாங்க, ஆனால் அவங்க கட்டக்கூடிய அந்த டேக்ஸஸை வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப மெயின் பாயிண்ட்டு, இது வந்து மறந்துடக்கூடாது. ஓகேங்க, டேரெக்டாக ஃபார்முலாலையும் இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க, கரெக்டாக இல்லையா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டு, அதுலேயும் அந்த மாதிரியும் மாடல்லையும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வருங்க. பாக்ஸஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன. ஸோ க்ரோத் வளர்ச்சி அப்படிங்கிறது என்னது, டெவலப்மெண்ட்டு. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வேர்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் மைன்யூட் டிஃப்ரென்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா இங்கே பாருங்கள், எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஒரு நேரோவர் கான்செப்ட்டு. அதே எக்கனாமிக் டெவலப்புங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறது ஒரு ப்ராடர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், ஆனால் இது வந்து குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து பேராமீட்டர்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது பாருங்கள். இதுதான் எக்கனாமிக் க்ரோத். அதாவது GDP, GNP, நம்ம FDIA, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அந்த பேராமீட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எக்கனாமிக் க்ரோத். அதே அந்த பக்கம் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டு, இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதாவது இன்ஃபேண்ட் டெத் ஆகாமல் மார்டல் ரேட்டை கம்மி பண்ணுறது, லிட்ரஸி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்ஃபேண்ட் மார்டல் ரேட் அதான் இன்க்ரீஸ் பண்ணுறது, பாவர்ட்டி ரேட்டை வந்து கூட்டுறது, அதாவது பாவர்ட்டி ரேட்டை குறைக்கிறது. அப்போ பாவர்ட்டிலேருந்து நிறைய பேர் வெளியே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகிறது தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதே நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் க்ரோத் ஆனால் எக்கனாமிக் க்ரோத். அப்புறம் இது வந்து ஷார்ட் டேர்ம் தாங்க, ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து GDP பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இது வந்து லாங் டேர்ம் இன் நேச்சர். ஏன்னா நம்ம வந்து குவாலிட்டியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அதோட டிஃப்ரென்ஸ் உடனே தெரிஞ்சிடாது. உடனே வந்து மெடிக்கல் சர்வீசஸ் கிடைச்சோடனே உடனே வந்து எல்லா உயிர்களும் காப்பாற்றப்படாது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெர்சன்டேஜ் நம்மளால் கணக்கு பண்ண முடியும். ஸோ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பேரை தான் காப்பாற்றிட்டு இருந்த நம்ம வந்து இப்போ இவ்வளோ பேரை வந்து காப்பாற்ற முடியுது அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து லாங் டேர்ம் இன் நேச்சராக வந்து டெவலப்மெண்ட் வந்து இருக்குது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது லாங் டேர்மாக இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம், அதாவது இது வந்து டெவலப்டு நேஷனுக்கு தான் இது வந்து அப்ளிகபிள். இது இந்த பேராமீட்டர்ஸ்லாம் க்ரோ பண்ணுறது. ஆனால் நம்ம டெவலப்பிங் எக்கனாமிஸ் அந்த மாதிரி இருக்கிற அவங்க வந்து இந்த இதில் தான் கவனம் செலுத்தணும். இதில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து கவனம் செலுத்தணும் க்ரோத்தை விட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸோ இங்கே பாருங்கள், எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது இன் சர்டைன் பீரியட் ஆஃப் டைம், அதாவது சில ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நாங்கள் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, சர்டைன் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே வந்து நடக்கிற அந்த ப்ராசஸ். அதே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பாருங்கள் கண்டினியூஸ் ப்ராசஸ், அதாவது வருஷம் நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சர்வீசஸ், இதே மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் வந்து அந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்து நமக்கு தெரியறதுக்கே வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஓகே, அடுத்த பாக்ஸு. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. 1990 மஹ்பப் உல் ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட்டுங்க. அட் யுனைடெட் நேஷன்ஸில் இதை இன்ட்ரோ பண்ணுறாரு. அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்மையே 1990 மஹ்பப் உல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் தான் வந்து யூஎனில் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இப்போ இந்த HDI அப்படிங்கிறது வந்து ஒரு காம்போஸ் இண்டெக்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அதாவது பர்த் டயத்துலேயே வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இவரோட வாழ்க்கை எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறதோட ஒரு காம்போசிட் இண்டெக்ஸ் தான் வந்து இந்த HDI. அடல்ட் லிட்ரஸி ரேட்டு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெஷர்ட் அஸ் த லாஜிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் GDP அட்ஜஸ்ட் டு பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு மெஷர் பண்ணுறது தாங்க இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓவராலாக நம்ம இவனோட லைஃப் டைமில் இவன் வந்து எவ்வளோ டெவலப் ஆகிறான், இவனோட ரேட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து எப்படி இருக்குது, அவனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்குது, இவனோட லிட்ரஸி ரேட் எப்படி இருக்க போது, இது எல்லாத்தையுமே வந்து வச்சு GDPயோட அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைன் பண்ணுறது தான் இந்த HDI. இப்போது இந்தியா கிளைம்டு 1 spot 2, அதாவது 130 அவுட் ஆஃப் 199, 189 கண்ட்ரீஸ்க்கு வந்து இது கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து 130 வந்து இருக்குதுங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லேட்டஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்கிங்ஸ் ரிலீஸ் டுடே வித் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதை அப்போ நீங்கள் இது நோட் பண்ணிக்கோங்க. UNDP தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து மறைமுகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனி வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ஏன்னா எந்தெந்த ஆர்கனைசேஷன் எந்தெந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். திடீர்னு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்டுருவாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்ம இண்டெக்ஸஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம எக்ஸாம் போகிறதுக்குள்ளே தனியாக வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் பார்த்துட்டு. ஓகேங்க, இப்போது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த ப்ரோக்ராம், ஸோ இவங்க தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் ரேங்கிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. பிட்வீன் 1990 and 2017 இந்தியாஸ் HDI வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 0.427லேருந்து 0.640 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் நியர்லி 50% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் இன் லிஃப்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவுட் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்க்ரீஸ் வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, பார்ட்டியிலேருந்து அத்தனை பேரை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக என்னென்ன ஏதாச்சும் ரீசெண்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவில் கவர் ஆகும்ல. ஸோ அதில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும், ரொம்ப வந்து மெனக்கிட வேண்டாங்க. ஓகேங்க, வீடியோ வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லைக் வந்து பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் வந்து கரெக்டாக யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்க, வாங்க பார்க்கலாம் அடுத்து பாக்ஸு. இப்போ அந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்னு ஒரு பாக்ஸ் வந்து இருக்குங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த டேர்மை யார் காயின் பண்ணா அப்படின்னா 1972ல் ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு இதுக்காக பாம்பே ஏர்போர்ட் கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த கிங் ஆஃப் பூட்டான் வந்து அவர் பேரை பார்த்துக்கங்க, ஜிக்மி சின்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து சொல்கிறாரு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாருங்க. ஸோ அப்போ தான் இந்த டேர்ம் வந்து காயின் ஆகுது 1972ல் GNH. ஓகே, இப்போது இன் 2011ல் UN ஜெனரல் அசம்பிளி வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, த ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இடம்பெறுது அதில். ஸோ அர்ஜிங் மெம்பர் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, UN மெம்பர் நேஷன்ஸ் வந்து அர்ஜ் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவசரமாக. என்ன அப்படின்னா, டு ஃபாலோ த எக்ஸாம்பிள் ஆஃப் பூட்டானை பார்த்து நம்ம வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் மெஷர் த ஹாப்பினஸ் அண்ட் த வெல்பீயிங், ஹாப்பினஸையும் வெல்பீயிங்கும் மெஷர் பண்ணுங்கள். அதை ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோலாக வந்து அதை வந்து கூப்பிடுவோம் இனிமேல் நம்ம. அது ஒரு ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோல், அவன் வந்து ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் வந்து கொண்டு வராங்க 2011ல். இப்போ 4 pillars ஆஃப் GNH அப்படின்னு பார்க்கும்போது சஸ்டைனபிள் அண்ட் ஈக்குவிட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிளாக இருக்கணும், ஈக்குவிட்டபிளாக இருக்கணுங்க. சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருந்தது, இதுதான் ஃபஸ்ட்டு பில்லரு. ரெண்டாவது என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், என்விரான்மெண்ட்டை ரொம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். மூணாவது ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், அவங்களோட கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து ப்ரொமோட் பண்ணணும். நாலாவது குட் கவர்னன்ஸ். ஸோ இது 4மே இருந்துச்சு அப்படின்னா இவங்க 4மே வந்து 4 pillars ஆஃப் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் GNH பற்றி கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஓகே, ஸோ 9 டொமைன்ஸ் வந்து இருக்குங்க. பில்லர்ஸ் வந்து 4 இருக்குது. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்க்கு டொமைன்ஸ் அப்படின்னா 9 வந்து இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், அப்புறம் ஹெல்த்து, டைம் யூஸு, எஜுகேஷன், கல்ச்சுரல் டைவர்சிட்டி, ரெசிலியன்ஸ், குட் கவர்னன்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி வைட்டாலிட்டி, எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி, அப்புறம் ரெசிலியன்ஸ் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து 9 டொமைன்ஸ் ஆஃப் GNH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டக்குன்னு கொடுத்து பிக் த ஆட் ஒன் அவுட் மாதிரி கூட கேட்கலாங்க. கீழ்கண்டனவற்றுள் இந்த டொமைன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று மட்டும் ஆடாக கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க, அடுத்த பாக்ஸு. ஸோ அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் லெசனில் வந்து முடிஞ்சதுங்க. அடுத்து செகண்ட் யூனிட் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கணுங்க. டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இன் இந்தியா 2018 டேட்டாவோட பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சோனி கார்பரேஷன் இருக்குது, HP இருக்குது, அப்புறம் டாடா குரூப் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இருக்குது, அப்புறம் IBM இருக்குது, நெட்டல் இருக்குது, அப்புறம் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், அதே மாதிரி சிட்டி குரூப்பு, பெப்சி கம்பெனி, இது கொக்கோ கோலா கம்பெனி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து 2018 டேட்டா படி ஒரு டாப் 10 லார்ஜஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனிங்க. ஓகே, அடுத்து இந்த இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சில நேரம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஹீரோ மோட்டர் காப்புங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க வந்து ஆட்டோமொபைல் டைப் நமக்கு வந்து மேக்ஸிமம் தெரியும் இவங்க என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு. இவங்க கண்ட்ரிஸ் எங்கெங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெயினாக பாருங்கள், கொலம்பியாவில் இருக்காங்க, பங்களாதேஷில் இருக்காங்க, ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஜாஜ் கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பூனே. ஸோ இவங்களும் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டைப்பு தான். இவங்க எங்கே இருப்பாங்க, UAEயும் பங்களாதேஷும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் பங்களாதேஷும். அதே TVS, ஸோ TVSம் வந்து ஆட்டோமொபைல் தான். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸே சென்னையில் தாங்க இருக்குது. ஸோ இவங்க வந்து பிரேசில், அப்புறம் சைல், கொலம்பியா, மெக்சிகோ, பெரு. ஓகே, அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குங்க. பார்த்துக்கோங்க, பேங்கிங் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி இவங்க. ஸோ ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாரதி ஏர்டெல். ஸோ இவங்க வந்து நியூ டெல்லியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ சவுத் ஏஷியா ஃபுல்லாகவே ப்ளஸ் ஆஃப்ரிக்கா. ஓகேங்க, பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திடீர்னு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து
ஸோ இந்த ஃபெரா ஃபெமா இது ரெண்டுமே வந்து ஆக்ட்டுங்க. இந்த ஃபெரா ஆக்ட் ஃபெமா ஆக்டோட ஃபுல் ஃபார்மே டேரெக்டாக வந்து சில நேரம் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் நீங்கள் பிஒய்க்யூவில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோங்க. லாஸ்ட்டாக பயாலஜி பிஒய்க்யூஸ் வந்து போட்டிருப்போம் 2011 2019 வரைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எக்கனாமிக்ஸு சயின்ஸு ஒவ்வொன்றா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா ஃபெராவோட டெஃபினிஷன், அதாவது டெஃபினிஷன் கூட இல்லைங்க, அது வந்து நம்ம இது எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஃபெரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பாக்ஸ்லேருந்து தான் அந்த கொஸ்டின் வந்து வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10th புக்லேயே வந்து இது இருக்குது, டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தரலாம் ஃபெரா அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ கொண்டு வந்தது 1974. திஸ் ஆக்ட் referred directly to the operations of MNCs in India. ஸோ வந்து டேரெக்டாக எம்என்சி எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது ஃபெரா. அதே ஃபெமா அப்படிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 வந்து வந்திருக்குங்க. ஸோ அண்டர் ஃபெமா த எம்பசிஸ் இஸ் ஆன் த மேனேஜ்மெண்ட் ரேதர் தன் ரெகுலேஷன். ஸோ இப்படிலாம் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி எப்படிலாம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது இந்த ஃபெமா ஆக்டில் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதோட இயரிங் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ், நம்ம சேனலில் ஆர்கனைசேஷன்ஸ் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டுருவோங்க. இப்போதைக்கு இந்த பாக்ஸஸில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ WTO அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ட்ரேட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் வந்து இருக்குங்க. ஸோ ஜெனீவாவில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் வந்து இருக்குது. அடுத்து பர்பஸ், இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரெகுலேஷன் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து பார்த்துக்கிறது. ஸோ தான் இதோட பர்பஸ். அதே மாதிரி WTOட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஒரு டைரக்டர் ஜெனரல் வந்து இருப்பாங்க, 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் வந்து இருக்கிறாங்க, 4 பேர் டெபுட்டி டைரக்டர் ஜெனரல். அப்புறம் அதர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 600 அஃபீஷியல் ஸ்டாஃப் வந்து இருக்காங்க ஃப்ரம் அரௌண்ட் 80 மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ மொத்தம் 80 மெம்பர் கண்ட்ரிஸ் உறுப்பு நாடுகள்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 600க்கு 600 ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்கிறாங்க அஃபீஷியலாக. ஓகே, அடுத்து ஸோ அவ்வளோதாங்க லெசன் 2ல் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் முடிஞ்சது. அடுத்து யூனிட் 3ங்க. யூனிட் 3 வந்து ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். வாங்க பார்க்கலாம். ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இதை படிக்காமல் வந்திருக்க மாட்டோம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பை எக்ஸ்போர்ட் குரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் அ பர்டிகுலர் கிராப்புக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பை அ கன்சிடரிங் த வேரியஸ் காஸ்ட். எதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நிறைய காஸ்ட்ஸ் இன்வால்வ் இன் கல்டிவேஷன் ஆஃப் அ கிராப். ஒரு கிராப்பை கல்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளவு செலவாக இருக்குது, இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வச்சு ஒரு MSP வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆஃப்டர் அனௌன்சிங் த MSP த ஸ்டேட் வில் ஓப்பன் த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் இன் த பிளேசஸ் வேர் தீஸ் கிராப்ஸ் ஆர் வைட்லி க்ரோன். அதாவது அவங்க ஃபஸ்ட்டு MSP அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஸோ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கிராப் அதிகமாக இருக்கோ அதுக்கெல்லாம் MSP அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்தந்த ஏரியாவில் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் அரசு வந்து எடுத்துக்கணும்ல, ஸோ அந்த சென்டர் நம்ம கொண்டு போய் அதில் கொடுக்கலாம். ஸோ அந்த சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஹவெவர் த ஃபார்மர்ஸ் ஆர் ஃப்ரீ டு செல் இன் த ஓப்பன் மார்க்கெட் இஃப் தே கெட் அ பெட்டர் ப்ரைஸ். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே தான் வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் வந்து அவசியம் இல்லைங்க. அவங்க வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம். ஸோ எங்கேனாலும் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். பெட்டர் ப்ரைஸ் எதுவும் கிடச்சிது அப்படின்னா வந்து அவங்களோட கிராப் ப்ரொடியூஸுக்கு ஏதாவது நல்ல பெட்டர் ப்ரைஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வெளியும் விற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த இதுவும் வந்து இருக்குங்க. On the other hand, if the open market price is lower than the MSP, the farmers would get an assured price. The MSP அதான் the assured price. MSP எப்பவுமே assured priceன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெளியே கொண்டு போய் விற்க போகும்போது அவருக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த MSP கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதையாவது அந்த MSP வந்து இங்கே வந்து அவர் கொடுக்கலாம்ல. ஸோ அந்த அதை விட கம்மியாக கேட்டாங்கன்னா இங்கே வந்து கொடுக்கலாம்ல. அது வந்து ஒரு அஷ்யூர்டு ப்ரைஸாக அந்த கவர்மெண்ட் வந்து கொடுக்குது பை செல்லிங் தேர் ப்ரொடியூஸ் டு FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ FCI கிட்ட வந்து கொடுக்குதுங்க. இதுதான் வந்து இந்த MSPயை பற்றின ஒரு கான்செப்ட். அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுங்க. ஸோ இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 1, 2016 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் ஹோல்டிங் அவுட் ஃபார் 3 years. 3 வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2016 ஒரு ஃபைனலாக November 1 வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, அடுத்து ஸோ பஃபர் ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து டேர்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ், நேம்லி வீட் இருக்கலாம், அதில் ரைஸ் இருக்கலாம், ப்ரொக்யூர்டு பை த கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் அதோட பேர் வந்து பஃபர் ஸ்டாக் த்ரூ த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ FCI மூலமாக கவர்மெண்ட் வந்து MSP கொடுத்துட்டு வாங்குதுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதை வாங்கினதுக்கப்புறம் அதோட பெயர் தான் பஃபர் ஸ்டாக்கு. இந்த FCI வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அந்த வீட்டு ரைஸு ஃபார்மர்ஸ் கிட்ட அது எல்லாத்தையுமே இந்த ஸ்டேட்ஸ் வேர் தேர் இஸ் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன், இப்போ எங்கே அதிகமாக எங்கே ப்ரொடக்ஷன் இருக்கோ அங்கே வாங்கி வச்சுக்கிடும். த ஃபார்மர்ஸ் ஆர் ப்ரைட்
ப்ரீ-அனௌன்ஸ்டு ப்ரைஸ் ஃபார் தை கிராப்ஸ், அதுதான் அந்த எம்எஸ்பி. இந்த ப்ரைஸ் ஆர் கால்ட் அஸ் எம்எஸ்பி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி இந்த எம்எஸ்பி டிக்ளேர்டு பை த கவர்மெண்ட் எவ்ரி இயர் பிஃபோர் ஷோயிங் சீசனுக்கு முன்னாடியே வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இது வந்து கொஸ்டினுங்க, எப்போ வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தாங்க. டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் டு த ஃபார்மர்ஸ் ஃபார் ரைசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் கிராப்ஸ். அப்புறம் த பர்ச்சேஸ்டு ஃபோர் கிரைன்ஸ் ஸ்டோர் இன் கிரானரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் கிரைன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், கிரானரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த கிரானரிஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து வரும், ஃபுட் கிரைன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ வரைக்கும் கூப்பிட்டுருக்கோம். பஃபர் ஸ்டாக் இஸ் டன் டு டிஸ்ட்ரிபியூட் ஃபுட் கிரைன்ஸ் இந்த டெபிசிட் ஏரியாஸ். அந்த பஃபர் ஸ்டாக்கை வந்து எடுத்து வந்து டெபிசிட் ஏரியாஸில், பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து பஃபர் ஸ்டாக் வச்சு ஃபுட் கிரைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அமாங் த புவரர் ஸ்ட்ராட்டா, அதான் புவர் பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. இந்த ப்ரைஸ் லோவர் இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ், அதான் அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த ரேட்டை விட கம்மியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு பேர் இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திஸ் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராப்ளம் ஆஃப் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், அதாவது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் அந்த ப்ராப்ளம் வந்து இது வந்து தீர்த்து வைக்குது. ஓகே, எப்போது மெயினாக அந்த கெலாமிட்டி பீரியடில் வந்து தீர்த்து வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க பஃபர் ஸ்டாக்கை பற்றின அந்த டேட்டா. ஸோ வாங்க அடுத்து என்ன பாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இது ஒரு இண்டெக்ஸுங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து இது வந்து 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு பார்த்தா ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட். அதே 10 இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ். ஒன்று நியூட்ரிஷன், இன்னொன்று சைல்டு மோர்டாலிட்டி, இன்னொன்று இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து கஷ்டமாக இருக்கும், ஸ்கூல் அட்டனன்ஸ் வந்து இருக்காது, இன்னொன்று குக்கிங் ஃபியூயல் வந்து கிடைக்காம இருக்கும், சானிடேஷன் இருக்காது, வாட்டர் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, ஃப்ளோர் இல்லை, அசட்ஸ் வந்து இல்லை. ஸோ இதை அவங்க பிரிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் 2 அந்த சைல்டு மோர்டாலிட்டி, நியூட்ரிஷனும் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து பிரிச்சிட்டாங்க. இயர் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அட்டனன்ஸ் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக பிரிச்சிட்டாங்க. மிச்சது எல்லாமே லிவிங் ஸ்டாண்டர்ட் அடி வாங்குது இல்லை. ஸோ குக்கிங் ஃபியூல் இல்லாமல் இருக்கிறது, சானிடேஷன் இல்லாமல், வாட்டர் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், ஃப்ளோர், அசட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து லிவிங் ஸ்டாண்டர்டில் பிரிச்சிடுறாங்க. ஸோ இதை 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஓகேங்க, டாப் அண்ட் பாட்டம் எம்பிஏ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ், பாட்டமில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் தாங்க, அடுத்து சென்னைங்க, அடுத்து கூடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இதெல்லாம் வந்து டாப் எம்பிஏ டிஸ்ட்ரிக்ட்ஸ் மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதே பாட்டமில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா வந்து தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். ஸோ இதெல்லாமே வந்து பாட்டம் எம்பிஏ டிஸ்ட்ரிக்ட்ஸுங்க. அடுத்து ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் கீழே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 12,000 வந்து கொடுக்குறாங்க புவர் ப்ரெக்னென்ட் உமனுக்கு. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ அது கீழே வந்து லான்ச் இந்த ஸ்டேட் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க 2011-12. இதோட ஏம் என்னன்னா ப்ரொவைட் யூனிவர்சல் ஹெல்த் கேர் வந்து கொடுக்கணும், ஃப்ரீ மெடிக்கல் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அடுத்து 3வது தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் TNHSP அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் லான்ச்ட் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதான் 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல, அதுதாங்க. அடுத்து ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் எம்பசிஸ் ஆன் ப்ரொவைடிங் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கிடைக்கணும். ஸ்டடிங் கவர்மெண்ட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து நேஷனல் லெப்ரசி எஜுகேஷன் ப்ரோக்ராம் இதை வந்து கொண்டு வராங்க. இஸ் இம்ப்ளிமெண்டட் இந்த ஸ்டேட் வித் எய்ம் டு டிடெக்ட் அண்ட் டு ப்ரொவைட் அவங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் வந்து இருக்குது இல்லை வந்து என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு, சஸ்டைன்டு ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டு இது எல்லாமே வந்து கொடுக்கணும் லெப்ரசி பேஷண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸில் என்ன அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷனல் மீல் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஜென்ரல் ICDS, ஸோ ஜென்ரல் ICDS ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அதான் ICDS அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்து பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீமுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து நீங்கள் லைட்டாக கூகுளில் போட்டு பார்த்துட்டு போனீங்கன்னாலே போதுங்க, வேறு எதுவும் இப்போதைக்கு தேவைப்படாது. அடுத்து தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், அப்புறம் மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாமே நியூட்ரிஷன் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாட்டில். அடுத்து ஸோ 4th லெசனுங்க, 3rd லெவலில் தாங்க முடிஞ்சது. கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்னு வந்து லெசனு, வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். கொஸ்டின் ஏரியா இம்பார்ட்டண்ட் பாக்ஸு, இதில் வந்து கொஸ்டின் வந்து வந்திருக்குங்க. டாக்ஸேஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் வந்து எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு, அதோட அவங்களோட ரூட்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா மனுஸ்மிருதி காலத்திலேருந்து, பீரியட் ஆஃப் மனுஸ்மிருதி காலத்திலேருந்தும் அர்த்தசாஸ்திரா காலத்திலேருந்தும். அர்த்தசாஸ்திரம் அவங்களுக்கு தெரியும், கௌட்டில்யா எழுதுனது, சாணக்கியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்த அர்த்தசாஸ்திர காலத்திலேருந்தே வந்து இருந்திருக்கு டாக்ஸேஷன் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரெசன்ட் இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் த ஏன்ஷியன் டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
இந்த ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். இன் இந்தியா த இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1860 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பை சர் ஜேம்ஸ் வில்சன். சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன் ஆர்டர் டு மீட் த லாஸஸ் சஸ்டைன்டு பை த கவர்மெண்ட் ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் மியூட்டினி ஆஃப் 1857. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1857 ரிவால்ட். ஸோ அதுக்கப்புறம் நடந்த லாஸஸை கொஞ்சம் பேர் பண்ணிக்கிறதுக்காக அப்போ வந்து சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் 1860 வந்து இந்த டேக்ஸ் அப்படிங்கிற இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறதே வந்து இந்தியாவிலே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முதல் முறை. அடுத்து இந்த இது வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் தெரியும். இந்தியாவில் வந்து டாக்ஸஸ் எப்போவுமே 3 tiers ஆஃப் கவர்மெண்ட், ஆல் த 3 tiers ஆஃப் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணுதுங்க. தெர் ஆர் டாக்ஸஸ் தட் கேன் பி ஈஸிலி கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட். அந்த மாதிரியும் சில டாக்ஸஸ் வந்து இருக்குது. இன் இந்தியா ஆல்மோஸ்ட் ஆல் த டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை யூனியன் கவர்மெண்ட். மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா டைரக்ட் டாக்ஸஸையும் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணுது. டாக்ஸஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் கலெக்டட் பை, அதாவது ஜிஎஸ்டி சொல்கிறாங்க. ஸோ போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுது. த டாக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன் இந்தியா இந்த இந்தியாவில் வந்து வி கலெக்ட் மோர் டேக்ஸ் ரெவன்யூ. டேக்ஸ் ரெவன்யூ வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கக்கூடியது எதுலேருந்து அப்படின்னு பார்த்தா இன்டைரக்ட் டாக்ஸஸ் தேன் த்ரூ த டைரக்ட் டாக்ஸஸ். எப்போவுமே டைரக்ட் டாக்ஸை விட இன்டைரக்ட் டாக்ஸில் தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து டேக்ஸ் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது, நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேஜர் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இந்தியா வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியும் ஜிஎஸ்டியும். ஸோ மேஜர் இன்டைரக்ட், ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ் தான் அதிகமாக வருதுன்னு பார்த்துட்டோம். இந்தியாவில் வந்து நம்ம எப்போவுமே கலெக்ட் பண்ணுறதுல மோர் டேக்ஸ் ரெவன்யூ வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் வருது தேன் த்ரூ டைரக்ட் டாக்ஸஸை விட அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். அப்போ இன்டைரக்ட் டாக்ஸஸில் மேஜர் இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடணும்ல. ஸோ அதான் கஸ்டம்ஸ் டியூட்டியும் ஜிஎஸ்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஒரு டொயினோங்க. இது வந்து சின்ன டொயினோ தான், ஆனால் இது வந்து கொஸ்டின் வந்து வந்திருக்குங்க. ஃப்ரான்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி. கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஃப்ரான்ஸ் எந்த கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டியை? ஸோ ஃப்ரான்ஸ் 1954 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இது நமக்கு வந்து தெரியுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு, ஸ்டேட்டு, அப்புறம் சென்ட்ரலு, அப்புறம் இன்டகிரேட்டட். எஸ்ஜிஎஸ்டி நமக்கு தெரியும், இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்ட்ரா ஸ்டேட்னா வித்தின் த ஸ்டேட். அதே சென்ட்ரல் ஜிஎஸ்டி நமக்கு தெரியும், இன்ட்ரா ஸ்டேட், இதையும் வந்து வித்தின் த ஸ்டேட் தான். அதே இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர் ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டகரி. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து இருக்குங்க இதுக்கு. ஓகே, இந்த மூணுமே நமக்கு வந்து தெரியுங்க. எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், தெர் ஆர் 4 மேஜர் ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து இருக்குங்க. ஒன்று 5, இன்னொன்று 12, இன்னொன்று 18, இன்னொன்று 28. ஆல்மோஸ்ட் ஆல் த நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் லைக் வெஜிடபிள்ஸ், ஃபுட் கிரைன்ஸ் எல்லாமே எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வந்து கொஞ்சம் இதில் இருந்து எக்ஸம்ட் ஆகிருக்கு, வெளியே போயிருக்கு, இதுக்குள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 வந்து இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜர் ஜிஎஸ்டி ரேட்ஸ் 5, 12, 18, 28. ஓகே, அடுத்து இது வந்து டைப்ஸுங்க. டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸில் வந்து வந்துடுங்க. இது வந்து மெத்தட் ப்ராக்ரஸிவ், ப்ரொபோஷனல், ரெக்ரெசிவ் அப்படின்னு 3 டைப்பாக வந்து பிரிப்பாங்க. இது வந்து இதோட டெஃபினிஷனாக நம்ம வந்து புக்கில் வந்து படிச்சிருப்போம். அதனால் இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம். இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராக்ரஸிவ் டேக்ஸில் வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொபோஷனல் டேக்ஸ்லையும் வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போது ப்ராக்ரஸிவ் டேக்ஸில் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே ப்ரொபோஷனல் டேக்ஸில் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே ரெக்ரெசிவ் டேக்ஸில் இன்கம் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ என்ன ஆனாலுமே சேம் டேக்ஸ் தாங்க, எப்போவுமே ரெக்ரெசிவாக தாங்க இருக்கும். இப்போது இன்கம் இன்க்ரீஸ் ஆக நம்ம இன்கம் டேக்ஸ் அதிகமாக கட்டுவோம். அதனால் ப்ராக்ரஸிவ் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிளாக இன்கம் டேக்ஸ் இருக்கும். அதே ப்ரொபோஷனல் டேக்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுங்க. இது வந்து கார்ப்பரேட்டு கட்டக்கூடிய டேக்ஸ். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதிகமான இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அவங்க டேக்ஸ் வந்து அவங்க வந்து கிளைம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனாக தான் கார்ப்பரேட் டேக்ஸு. அதே ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இன்கம் வந்து என்ன தான் ஆனாலும், நீங்கள் வந்து 50 ரூபா தான் சம்பளம் எனக்கு வாரம், இல்லை மாதத்துக்கு எனக்கு 15,000 தான் சம்பளம், இன்னொருத்தர் 15 லட்சம் வாங்குறாரு அப்படின்னாலும் 2 பேருக்குமே சேம் டேக்ஸ் தான் இருக்கும் எப்போவுமே. சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ரெக்ரெசிவ் டேக்ஸ்க்கு. ஓகே, அடுத்து 5th லெசனுங்க, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்த்துடலாம். இது ஒரு சின்ன பாக்ஸுங்க. சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன்ஸ், SEZ அப்படின்னு செஸ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா இன் ஆர்டர் டு மேக் டெவலப்மெண்ட் மோர் இன்க்ளூசிவ், அதாவது டெவலப்மெண்ட் நடக்கணும், அது ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Tier 2 சிட்டிஸ் சச்சஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹொசூர், சேலம், இது எல்லாமே have been promoted as IT investment destination apart from சென்னை ரீஜன். சென்னை ரீஜனில் மட்டும்தான் வந்து ஐடி ரீஜன் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மாத்திர விதமாக வந்து Tier 2 சிட்டிஸான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹொசூர், சேலம் எல்லாத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறோம், ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக மாத்திரம். ஓகே, இதுக்காக தான் டு ஃபெசிலிட்டேட் திஸ் எல்காட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எல்காட் அப்படிங்கிறது
ஹாஸ் எஸ்டாப்ளிஷ், இந்த எல்காட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஐடி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை எல்காட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எல்கோசஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை வந்து செட்டப் பண்ணுறாங்க. அங்கே வந்து நம்ம ஐடி கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். எல்காட் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ சென்னையில் சோழிங்கநல்லூரில் இருக்குங்க, கோயம்புத்தூரில் விலான்குறிச்சியில் இந்த ஜோன் வந்து இருக்குது, மதுரையில் இலந்தைகுளம் அப்படிங்கிற இடத்துலையும், மதுரை வடபழஞ்சி கிண்ணிமங்கலம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒரு எல்காட் ஜோன் வந்து இருக்குங்க, அந்த ரோடு அந்த ஹைவேஸ்க்கு பக்கத்துலேயே. அதே மாதிரி திருச்சியில் நாவல்பட்டு, ஸோ நாவல்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாலையும் வந்து இருக்குங்க. இதெல்லாமே இப்போ கம்பெனிஸ் டிசைரிங் டு செட்டப் யூனிட்ஸ் இன் த ஸ்டேட் கேன் அவைல் தெம்செல்ஸ் டு ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் இன் எல்கோசஸ். ஸோ கம்பெனிஸ் வந்து இவங்க இதில் வந்து அவைல் பண்ணிக்கலாம், அவங்க வந்து கம்பெனி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த பாசிபிலிட்டி ஆஃப் செட்டிங் எல்கோசஸ் இன் நியூ லொகேஷன்ஸ் வில் பி எக்ஸ்ப்ளோர்ட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் வயபிலிட்டி. ஸோ இது தாண்டி எதுவும் எல்காஸ் வந்து ஏதாவது லொக்கேஷனில் வைக்கணும் அப்படின்னா எதுவும் தேவை வந்தால் பிற்காலத்தில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஏரியாலையும், சேலத்தில் ஜாகிரம்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாலையும், ஒசூரில் விஸ்வநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாலையும் வந்து இருக்குங்க. ஓகே, அவ்வளோதாங்க இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது வந்து. ஓகே, அடுத்து இப்போது இன்னொரு பாக்ஸ் வந்து செஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னா த பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஷன் ஏப்ரல் 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் செட்டிங் அப் அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்த கண்ட்ரி வித் அ வியூ இன் ஹசல் ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது ரொம்ப ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வந்து ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி SEZ ஜோன்ஸ் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி 2000 ஏப்ரல்லே ஒரு பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங்லி த கவர்மெண்ட் ஹேஸ் கன்வெர்டட் த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ் லொக்கேட்டட் இன் த ஃபாலோயிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி சில இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நாகுநேரி அப்படிங்கிறது திருநெல்வேலி செஸ், நாகுநேரி செஸ்ங்கிறது திருநெல்வேலி மல்டி ப்ராஜெக்ட் செஸ் திருநெல்வேலியில். அதே எண்ணூர் செஸ் அப்படிங்கிறது வந்து தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வயலூரில். அதே கோயம்புத்தூர் செஸ்ஸுங்கிறது ஐடி பார்க்ஸு. ஹொசூர் செஸ் வந்து ஆட்டோ இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் செக்டார்ஸில். பெரம்பலூர் செஸ் வந்து மல்டி ப்ராஜெக்ட் செஸ்ஸு, மல்டி ப்ராடக்ட், ஆமாம் எதுனா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி செஸ்ஸு. அதே ஆட்டோ சிட்டி செஸ் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் இதுக்காகவே திருவள்ளூர் செட்டப் பண்ணது. ஸோ இந்தியா சிங்கப்பூர் செஸ் அப்படிங்கிறது ITES, அப்புறம் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ், லாஜிஸ்டிக்ஸு, வார் ஹவுசிங்கு, ஸோ இதெல்லாம் செட்டப் பண்ணுறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதே பயோஃபார்மக்யூட்டிக்கல் செஸ் அப்படின்னு வந்து வர்றது வந்து கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸும், அப்புறம் ப்ரிசன் கண்ட்ரோல் சென்டர் வைக்கிறது, அப்புறம் சென்டர் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசனுக்கு, அப்புறம் மெடிசனல் ரிசர்ச்சுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குற அந்த ஏரியா தான் வந்து இந்த பயோஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் செஸ்ஸுங்க. இப்போது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் செஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, MEPZ. ஸோ மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படிங்கிறது வந்து என்ன, செஸ்ஸில் ஜோன், ஸோ அதான் MEPZ. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த 7 எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இந்த கண்ட்ரி. ஸோ எக்ஸ்போர்ட்டுக்காக ஒரு ப்ராசஸிங் ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 7ல் இதுவும் வந்து ஒன்று. செட்டப் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க டு ப்ரொமோட் த FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய FDIயை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக 1984 சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் சென்னையில் வந்து செட்டப் பண்ணப்படுது. ஸோ என்ஹான்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, அப்புறம் கிரியேட் கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுது இந்த அந்த குறிப்பிட்ட ரீஜனில். அப்புறம் இந்த MEPZ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா GST ரோடு, தாம்பரம், சென்னையில் இருக்குங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் பாக்ஸுங்க ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம், ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம், 2 ஸ்கீம் வந்து இருக்குங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து 16th January 2016 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் விச் இஸ் த ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஒரு எண்ணத்தில் வந்து இதை பண்ணுறாங்க. ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், ப்ளஸ் வெல்த் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மூலமாக அந்த ஸ்டார்ட் அப்ஸை ஊக்குவிக்கும் வகையாக ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க 16th January 2016. அதே ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது லான்ச் பண்ணது 5th April 2016, அதே வருஷம் ஏப்ரல் மாதம் 5th அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது இஸ் டு ஃபெசிலிட்டேட் பேங்க் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிட்வீன் 10 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க டு அட்லீஸ்ட் 1 scheduled caste or scheduled tribe borrower and 1 woman borrower per bank branch for setting up a greenfield enterprise. ஸோ இந்த greenfield enterprise வந்து செட்டப் பண்ணுறதுக்காக, greenfield enterprise அப்படிங்கிறது, greenfield அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் வந்து இப்போ மறந்துருப்பீங்க. என்ன அப்படிங்கிறது கூகுளில் பார்த்து சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வெறும் என்டர்பிரைஸுக்கும் greenfield enterpriseக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது நீங்கள் வந்து இது கூகுள் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. நான் வந்து உங்களுக்கு லைக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இந்த greenfield enterprise செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு
ஸ்பெசிஃபிக்கான ஒரு லோன் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் மூலமாக ஒரு 10 லேக்லேருந்து ஒரு 1 crore வரைக்கும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அட்லீஸ்ட் 1னா கண்டிப்பாக ஒருத்தங்களுக்காவது போயிருக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம், எத்தனை பேர்னாலும் வாங்கிக்கலாம். அண்ட் 1 உமன் பாரோவர் வந்து இருக்கணும். பெர் பேங்க் பிரான்ச்சில் இந்த 3 பேரும் கண்டிப்பாக இருந்திருக்கணும். இவங்களாலாம் அவாய்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒருத்தராது ஒவ்வொரு பேங்க் பிரான்ச்லையும் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசனோட இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்தது ப்ளஸ் இதுக்கப்புறம் வரப்போகிற ஏரியா எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோங்க. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.